ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 9 மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் லெசனில் உள்ள புக் பேக்கை ஒன் ஷார்ட்டாக பார்க்கலாம். Which of the following is used for production of citric acid in microorganism industries? கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் சிட்ரிக் ஆசிட் எந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர் தான் சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். Second question, which of the following pair is correctly matched for the product produced by them? Saccharomyces cerevisiae இந்த ஈஸ்ட் தான் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. இது ஃபேக்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் புரியறதுக்கு ஒன்றும் இல்லை. தேர்ட் கொஸ்டின், the most common substrate used in distilleries for the production of ethanol is. டிஸ்டிலரிஸ் அப்படின்னா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அடித்தளமாக அதாவது சப்ஸ்ட்ரேட்டாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. மொலாசஸ். ஃபோர்த் கொஸ்டின், சைக்ளோஸ்போரின் ஏ இஸ் அன் இம்யூனோசப்ரஸிவ் ட்ரக் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம். இம்யூன் சப்ரஸ் பண்ணுற இந்த ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம் பேர் கேட்டிருக்காங்க. அது பேர் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ஃபிஃப்த் கொஸ்டின், CO2 இஸ் நாட் ரிலீஸ்டு டியூரிங் லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன். லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன் அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகாது. சிக்ஸ்த் கொஸ்டின், த பர்பஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இஸ் டு ரெடியூஸ் பிஓடி. பிஓடி மீன்ஸ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். வேஸ்ட் வாட்டர் எதுக்கு சுத்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் டிமாண்டை குறைக்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெடியூஸ் பிஓடி. செவன்த் கொஸ்டின், த கேஸஸ் ப்ரொடியூஸ்ட் இன் anaerobic sludge digesters ஆர். anaerobic sludge digesters-ல எந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். எய்த் கொஸ்டின், ஹவ் இஸ் மில்க் கன்வெர்டட் இன்டு கர்ட்? எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கர்ட் ஃபார்மேஷன். கர்ட் எப்படி மில்க்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மில்கில் ஊற்ற முன்னாடியே கொஞ்சம் தயிர் வச்சுருப்பாங்க. தயிரில் இருக்கிற லாக்டோபெசிலி பாக்டீரியா மில்கில் இருக்கிற ப்ரோட்டீன் கெய்சினை சாப்பிட்டு மல்டிப்ளை ஆகும். இந்த மல்டிப்ளை ஆன பாக்டீரியா மில்கை அப்படியே கர்டாக மாற்றிடும். இதை அப்படியே ஆன்சராக நம்ம ஃபார்ம் பண்ணி படிக்கலாம். த லேப் பாக்டீரியா க்ரோஸ் இன் மில்க் அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு கர்ட், thereby digesting the milk protein casein. A small amount of curd added to fresh milk as a starter contains millions of lactobacilli, which under suitable temperature multiply and convert milk into curd. Ninth question, give any two bioactive molecules produced by microbes and state their uses. Cyclosporin A, an immunosuppressant used in organ transplantation, is produced from the fungus Trichoderma polysporum. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் ஃபங்கஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சைக்ளோஸ்போரின் ஏ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ண உதவும். எதுக்கு இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணால் அது நமக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்போ வேறு பாடியிலேருந்து வர்ற ஆர்கன் நம்ம பாடிக்கு செட் பண்ணால் இம்யூன் சிஸ்டம் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆர்கன் நம்ம பாடிக்கு செட் ஆகாது. அதனால தான் சைக்ளோஸ்போரின் ஏ என்கிற இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. செகண்ட் ஒன், ஸ்டேட்டின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஈஸ்ட் மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் பீன் யூஸ் டு லோவர் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். மொனாஸ்கஸ் பர்பூரியஸில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டேட்டின்ஸ் பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்க உதவுது. 10th கொஸ்டின், டிஃபைன் த ஃபாலோயிங் டெர்ம்ஸ். A. Antibiotics. Antibiotics are chemical substance produced by microorganism which can kill or retard the growth of other disease-causing microbes. ஏதாவது டிசீஸ் கேசிங் மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணவும் அதோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணவும் ஆன்டிபயோட்டிக்ஸ் உதவுது. B. Zymology. Zymology is an applied science which deals with the biochemical process of fermentation and its practical uses. ஃபெர்மெண்டேஷன் பற்றியும் அதோட ப்ராக்டிக்கல் யூசஸ் பற்றியும் படிக்கிறது தான் இந்த சைமாலஜி. சி. சூப்பர்பர்க். ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா தட் ஆர் ரெசிஸ்டன்ட் டு மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் காமன்லி யூஸ்டு டுடே.
இந்த காலத்தில் நாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அழிக்க முடியாத பாக்டீரியாவை சூப்பர் பக்குன்னு சொல்கிறாங்க. 11th கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ஃபாலோயிங். ஏ. Brewer's yeast. Saccharomyces cerevisiae, commonly called as brewer's yeast. It is used for fermenting malted cereals and fruit juices to produce various alcoholic beverages. Saccharomyces cerevisiae is the major producer of ethanol. It is used for industrial, laboratory and fuel purposes. மால்டர் சீரியல்ஸ், அதாவது முளைக்கட்டிய பயிரிலிருந்தும் ஃப்ரூட் ஜூஸில் இருந்தும் ஃபெர்மெண்ட் பண்ணி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுற ஈஸ்ட் தான் சாக்ரோமைசிஸ் செர்வீசியே. இதிலேருந்து தான் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது இண்டஸ்ட்ரியல், லேபரேட்டரி அண்ட் ஃபியூயல் பர்பஸுக்கும் யூஸ் ஆகுது. இந்த சாக்ரோமைசிஸ் செர்வீசியை தான் ப்ரீவர்ஸ் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. 11th கொஸ்டின், பி சப்டிவிஷன். இடியோனெல்லா சக்கையான்சிஸ். Ideonella sacchaensis is currently tried for recycling of PET plastics. These bacteria use PETase and MHETase enzymes to break down PET plastic into terephthalic acid and ethylene glycol. இந்த Ideonella sacchaensis இந்த பாக்டீரியா வந்து PETase அண்டு MHETase அப்படி இருக்கிற ஒரு என்சைமை யூஸ் பண்ணி பிஇடி பிளாஸ்டிக்ஸை எத்திலின் கிளைக்காலாகவும் டெரிப்தலிக் ஆசிடாகவும் பிரேக் டவுன் பண்ணுது. அதாவது இது சாப்பிட்டு அதையே எக்ஸ்க்ரீட் பண்ணுது. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பிளேயிங் ரோல் இன் பயோரெமிடியேஷன். இது வந்து பயோரெமிடியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. சி சப்டிவிஷன். மைக்ரோபியல் ஃபியூயல் செல். It is a bioelectrochemical cell that drives an electric current by using bacteria. இது வந்து ஒரு பயோ எலக்ட்ரோகெமிக்கல் செல். இது வந்து பாக்டீரியாலேருந்து கரண்ட் எடுக்குது. மைக்ரோபியல் ஃபியூயல் செல் ஒர்க் பை அலோயிங் பாக்டீரியா டு ஆக்சிடைஸ் அண்டு ரெடியூஸ் ஆர்கானிக் மாலிகுல். இந்த மைக்ரோபியல் ஃபியூயல் செல் வந்து பாக்டீரியாவை ஆர்கானிக் மாலிகுல்ஸை ஆக்சிடைஸும் அண்ட் ரெடியூஸ் பண்ணி கரண்ட் தயாரிக்குது. பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் இஸ் பேசிக்லி ஒன் பிக் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் பீயிங் மூவ்ட் அரவுண்ட். இந்த பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஏன்னா பாக்டீரியாவும் செம்ம சிறுசாக இருக்குது. இதில் வந்து இது எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்குது. ஏ எம்எஃப்சி செல் கன்சிஸ்ட் ஆஃப் அன் ஆனோட் அண்ட் அ கேத்தோட் செப்பரேட்டட் பை எ எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். இந்த மைக்ரோபியல் ஃபியூயல் செல் வந்து ஆனோடு, கேத்தோடு, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேனால் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. மைக்ரோப்ஸ் அட் த ஆனோட் ஆக்சிடைஸ். ஆனோடில் இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். இதே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபியூயல் ஜெனரேட்டிங் ப்ரோட்டான்ஸ். ஆக்சிடைஸ் பண்ணால் ப்ரோட்டான்ஸ் வெளியே வரும், விச் பாஸ் த்ரூ த மெம்பரைன் டு த கேத்தோட். ப்ரோட்டான்ஸ் வந்து கேத்தோடை நோக்கி அட்ராக்ட் ஆகி கேத்தோட்டை மூவ் ஆகுது. அண்ட் எலக்ட்ரான் பாஸ் த்ரூ த ஆனோட் டு த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் டு ஜென்ரேட் கரண்ட். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஆனோடில் சப்ஸ்ட்ரேட் இருக்குது. சப்ஸ்ட்ரேட்னா பாக்டீரியா. ஆனோடு யானைன்னு நான் வச்சுக்கோங்க, யானை பெருசு. ஸோ ஆனோடு பாசிட்டிவ், கேத்தோடு கேட்டு சின்னது, ஸோ மைனஸ். இப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும்போது எலக்ட்ரான் லாஸ் ஆகும். அந்த எலக்ட்ரான் வந்து இந்த சர்க்யூட் பாருங்கள், சர்க்யூட் வழியாக எலக்ட்ரான் வெளியே போய் கேத்தோடுக்கு போகுது. கேத்தோடு நெகட்டிவ், ஸோ கேத்தோடுக்கு இந்த எலக்ட்ரான்லாம் போயிடுச்சு. இப்போ கேத்தோடில் ஃபுல்லாக மைனஸ், ஆனோடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு இடத்துல பாசிட்டிவ், ஒரு இடத்துல ஃபுல்லாக நெகட்டிவ்னா இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரின் வழியாக ப்ரோட்டான், அதாவது பாசிட்டிவ்ஸ்லாம் இந்த ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரின் வழியாக கேத்தோடுக்கு போகும். கேத்தோடில் நெகட்டிவ் இருக்குது. ஸோ அட்ராக்ட் ஆகி இந்த ஆனோடில் இருக்க பாசிட்டிவ்ஸ் வந்து போகும். ஸோ இங்கே இப்படி பிரிகிறது, அங்கே வந்து சேருது, அதுதான் சொல்கிறாங்க. பட் இங்கே என்னென்னா நடுவில் வந்து நமக்கு பல்போ நம்ம என்ன டிவைஸ் வச்சுருக்கோமோ அங்கே வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். தட்ஸ் ஆல். ஈஸி கொஸ்டின். 12th question. List the advantages of biogas plants in rural areas. Biogas can be produced from raw materials such as agricultural waste, manures, municipal waste, plant material, sewage, food waste, etc. available naturally in rural areas.
The biogas plants convert the organic materials into gas and organic fertilizer by anaerobic decomposition by microbes. இந்த biogas plants வந்து organic materials-ஐ gas ஆகவும் organic fertilizer ஆகவும் anaerobic decomposition of microbes-ஆல் மாற்றுது. The biogas is devoid of smell and burns with a blue flame without smoke. இந்த biogas வந்து ஸ்மெல் இருக்காது, ப்ளூ ஃப்ளேம் வச்சு ஸ்மோக் இல்லாமல் பேர்ன் ஆகும். பயோகேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங் அண்ட் லைட்டிங். த கேட்டில் டக் இஸ் அ பிரைமரி ரா மெட்டீரியல் ஃபார் கோபர் கேஸ். Biogas plant technology is supported by government agency. Further, the setup does not require a lot of space. There are no side effects and the whole process is eco-friendly and easily manageable in rural areas. 13th question. When does antibiotic resistance develop? Antibiotic resistance occurs when bacteria develop the ability to defeat drug designed to kill or inhibit their growth. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு பாக்டீரியா அதை கில் பண்ணவோ அதோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணவோ வந்த ஆன்டிபயோட்டிக்ஸை செயலிழக்க பண்ணுதோ அப்போது அந்த பாக்டீரியாவுக்கு குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் ஆகாது. இதை ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. 14th question. What is referred to as industrial alcohol? Briefly describe its preparation. Saccharomyces cerevisiae is the major producer of ethanol. It is used for industrial, laboratory and fuel purpose. So ethanol is referred to as industrial alcohol. அதாவது சாக்ரோமைசிஸ் செர்வீசியே ப்ரொடியூஸ் பண்ணுற எத்தனால் தான் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல், லேபரட்டரி அண்ட் ஃபியூயல் பர்பஸுக்கு யூஸ் ஆகுது. ப்ரிப்பரேஷன்ஸ். The process of ethanol production starts by milling a feedstock, followed by the addition of dilute or fungal amylase enzyme from Aspergillus to break down the starch into fermentable sugars. இந்த எத்தனால் ப்ராசஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மில்லிங் ஏ ஃபீட்ஸ்டாக், அதாவது அந்த ஃபீட்ஸ்டாக் மில் பண்ணிவிட்டு ஃபாலோடு பை அடிஷன் ஆஃப் டைல்யூட் ஆர் ஃபங்கல் அமிலேஸ் என்சைம். ஃபங்கல் அமிலேஸ் என்சைமை ஆட் பண்ணுறாங்க. இந்த ஃபங்கல் அமிலேஸ் என்சைம் எதுலேருந்து எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ். இது எதுக்குன்னா ஸ்டார்ச்சை ஃபெர்மெண்டபிள் சுகராக பிரேக் பண்ண. செகண்ட் பாயிண்ட். Yeast is then added to convert the sugars to ethanol, which is then distilled off to obtain ethanol which is up to 96% in concentration. இந்த ஈஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகரை எத்தனாலாக கன்வெர்ட் பண்ண. தென் டிஸ்டிலேஷன் மூலமாக 96% இன் கான்சன்ட்ரேஷன் உள்ள எத்தனாலை எடுக்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட். Ethanol is often used as fuel, mainly as a biofuel additive for gasoline. இந்த எத்தனால் வந்து ஃபியூயலாகவும் பயோஃபியூயல் அடிட்டிவாகவும் கேசோலினில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் C6H12O6 அதை வந்து ஈஸ்ட் மூலமாக ஃபெர்மெண்டேஷன், அதாவது ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி எத்தனாலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை கன்ஃபார்ம் எழுதி ஒரு டப்பா போட்டுருங்க. இந்த எத்தனால் கூட கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகுது. எப்பவுமே ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷனில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ குளுக்கோஸ் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ரிலீஸ் ஆகுது. 15th question. What is bioremediation? The use of naturally occurring or genetically engineered microorganism to reduce or degrade pollutants is called bioremediation. அதாவது நேச்சுரலாக அக்யூர் ஆகிற மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஜெனட்டிக்கலாக மாடிஃபை இன்ஜினியர்டு பண்ண மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு பொல்யூட்டன்ஸை டீக்ரேட் பண்ணுறது தான் bioremediation. Bioremediation is less expensive and more sustainable than other remediations available. இந்த bioremediation ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மற்ற ரெமிடியேஷனோட ரொம்ப சஸ்டெயினபிளாக இருக்குது. தேங்க்யூ.